अष्टमूर्तिमगाकायम् नीलकण्ठच्छूलितम् जगदसंहारकर्तारम् वन्दे पशुपतीश्वरम् नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय அண்டமும் அகண்டமும் ஐந்தெழுத்துள்ளே ஆதியான மூவரும் ஐந்தெழுத்துள்ளே அகாரமும் மகாரமும் ஐந்தெழுத்துள்ளே காலகாலம் உண்டவன் பாதம் தொழுவோமே नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय அண்டமும் அகண்டமும் ஐந்தெழுத்துள்ளே ஆதியான மூவரும் ஐந்தெழுத்துள்ளே. பரமேஸ்வரன் அப்படின்னு சொன்னாலே சிவனுடைய வடிவம்னு நமக்கு தெரியும். ஆதி பரமேஸ்வரன் அப்படின்னா அதனுடைய தொன்மை நமக்கு ஓரளவு புரிய ஆரம்பிக்கும். ஆதி பரமேஸ்வரன், ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவோம். பழமை தான் நமக்கு எல்லாவற்றிலும் பல நலன்களை அருளக்கூடியது. இந்த ஆதி பரமேஸ்வரன் என்று வழங்கப்படக்கூடிய அற்புதமான சிவலிங்க திருமேனிக்கு நடந்த ஒரு அபிஷேக காட்சியை நாம் கண்ணார கண்டு தரிசிப்போம். सुरार्चितलिङ्गं निर्मलभासित शोभितलिङ्गम् जन्मज दुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् देवमुनिप्रवरार्चितलिङ्गं कामदहन करुणाकरलिङ्गम् रावणदर्पविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् सर्वसुगन्धसुलेपितलिङ्गं बुद्धिविवर्धनकारणलिङ्गं सिद्ध
सुरासुरवन्दितलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गं कनकमहामणिभूषितलिङ्गं फणिपतिवेष्टितशोभितलिङ्गम् दक्षसुयज्ञविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् कुङ्कुमचन्दनलेपितलिङ्गं पङ्कजहार सुशोभितलिङ्गम् सञ्चितपापविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गं लिङ्गाष्टकमिदं पुण्यं यः पठेच्छिवसन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते. இந்த ஆலய இறைவன் பேர் கச்சபேஸ்வரர்னு ஒரு பேர் பார்த்தோம். கச்சம் அப்படின்னா ஆமைன்னு அர்த்தம். மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்கள் தசாவதாரங்கள், 10 அவதாரங்கள். அதில் கூர்ம அவதாரம் என்பது ஒன்று. கூர்மம் அப்படின்னாலும் கச்சம் அப்படின்னாலும் ஆமை என்று பொருள். இந்த மகாவிஷ்ணு அந்த திருப்பார்கடல் கடையப்படுகின்ற வேளையில் இந்த கூர்ம அவதாரம் எடுத்து மேரு என்கின்ற மலையை தனது முதுகில் தாங்குகின்றாராம். ஒரு ஆமையானது ஒரு மிகப்பெரிய மேரு மலையை தாங்குகின்றது. ஒரு மேரு மலையை தாங்கும் போது அதற்கான சக்தி அந்த கூர்மத்திற்கு இல்லாமல் போயிற்றாம். அதாவது மகாவிஷ்ணுவுக்கு அந்த மலையை தாங்குவதற்கு மேலும் சக்தி தேவைப்பட்டதாம். அப்படிப்பட்ட நிலையில் மகாவிஷ்ணு ஆகப்பட்டவர் இந்த திருத்தலத்திற்கு வந்து, எங்கள் திருக்கச்சூர் திருத்தலத்திற்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை பிரார்த்தனை செய்து தனக்கு தேவையான சக்தியை, அதாவது வலிமையை பெற்றாராம். அதன் பிறகு இந்த கூர்மத்தால் அந்த மேருமலையை மிக சுலபமாக தாங்க முடிந்ததாம். அதனால் இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு இந்த மாலவன் எடுத்த அவதாரத்தை நினைவுபடுத்தும் விதத்தில் கச்சபேஸ்வரர் என்கின்ற திருநாமம். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய உற்சவர் சிவபெருமானுக்கு நடந்த அற்புதமான ஒரு அபிஷேகத்தை நம்ம தரிசனம் பண்ணுவோம். அந்த அபிஷேகத்திற்கு பிறகு இன்னொரு திருநாமத்தோட சிறப்புகளை நாம் காண்போம்.